ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த கொரியன் ஸ்கூல் ட்ராமாவோட 11th எபிசோட் தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் கடைசியில் ஹீரோயினோட அப்பாவுக்கு அவள் மூரின் ஸ்கூலில் தான் படிக்கிறான்ற விஷயம் தெரிஞ்சு அவளை இனிமேல் ஸ்கூலுக்கு அனுப்பக்கூடாதுன்னு வீட்டில் உட்கார வச்சிடறாரு. அப்புறம் சிவுவும் ஹெட் மாஸ்டரும் அவளை கூப்பிடலான்னு அவள் வீட்டுக்கு வராங்க. ஹீரோயினோட அப்பா ஹெட் மாஸ்டரை பார்த்தோன்னே பதறாரு. இப்போ இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் ஹீரோயினோட அப்பாவும் ஹெட் மாஸ்டரும் உட்காந்து பேசுகிறாங்க. ஹெட் மாஸ்டரும் என்னை மன்னிச்சிருங்க, நான் முன்னாடியே உங்களை பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் வர முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்ல, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, இவ்வளோ நாள் என் பொண்ணை நீங்கள் பார்த்துக்கிட்டதுக்கு நன்றி, ஆனால் இனிமேல் நீங்கள் பார்த்துக்க வேண்டாம், அவன் இனிமேல் அங்கே வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதே நேரம் ஹீரோயினும் சிவும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. சிவு ஹீரோயின் கிட்ட, நீ என்னை ஏமாத்திட்ட, நேற்று தான் சொன்னேன் உன் கூட கடைசி வரைக்கும் இருப்பேன்னு, இப்போ இப்படி ஏமாத்திட்டிய அப்படின்னு சொல்ல அவள் கொஞ்சம் வருத்தப்படுறா. சரி பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதான் ஹெச்எம் வந்திருக்காருல, அவர் பேசி சரி பண்ணிடுவான்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படியே மூரிம் காம்படிஷன் நடக்க போதில்ல, அதை பற்றியும் சொல்கிறான். அசோசியேஷனில் உள்ளவங்க, பேரண்ட்ஸ்னு எல்லாருமே வரப்போகிறாங்க, அலுமினி ஸ்டூடெண்ட்ஸ் கூட வரப்போகிறாங்கன்ற விஷயத்த சொல்கிறான். அப்படி இந்த பக்கம் ஹெச்எம் கிட்ட வந்தா அவர் ஹீரோயின் அப்பா கிட்ட, ஹீரோயினோட கனவு ரொம்ப பெருசு, அவளை நான் எப்படி மீட் பண்ணேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி அவள் எப்படி இந்த ஸ்கூலுக்கு வந்தா அப்படின்றத சொல்றாரு. சனா தானே கூட்டிட்டு வந்திருப்பா, சனாவை காட்டுக்குள்ள மீட் பண்ணதாவும் அவ தான் இந்த ஸ்கூலை பத்தி சொன்னதாகவும் சொல்றா. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்கூல்ல எனக்கு சீட் கொடுங்க, நான் நல்லபடியா படிப்பேன் அப்படின்னு சொல்லியும் சொல்றா. அவளை பார்த்தோன்னே ஹெச்எம்க்கு தெரிஞ்சு போச்சு, அவ ரொம்ப நல்ல பொண்ணு, நல்ல திறமைசாலி அப்படின்றது, அதனாலதான் அவளுக்கு சீட் கொடுத்துருக்காரு. ஹெச்எம் என்னதான் பேசினாலும் ஹீரோயினோட அப்பா மனசு மாறுற மாதிரி தெரியல. எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, என் பொண்ணு ஒரு சாதாரண பொண்ணு, அவ காட்டுக்குள்ள வந்து அந்த மூரிம் ஸ்கூல்ல மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துக்கணும்னு அவசியமே இல்லை, அந்த சங்கு பிரச்சனை இல்லை, என் பொண்ணை இழுத்துறாதீங்க அப்படின்னு சொல்றாரு. டக்குனு ஹெச்எம்க்கு ஒரு யோசனை, சங்குவா, அதை பத்தி இவருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இதே டைம்ல இந்த யோகா சாரை காட்டுறாங்க. அவர் இந்த வாங்க அப்பாவோட அசிஸ்டன்ட் இருக்கான்ல, அவன்கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்காரு. இப்ப நடக்கிறது எல்லாமே இந்த ஹெச்எம் அந்த சாவி யார்கிட்ட ஒப்படைக்கணும்னு தான் பார்த்துட்டு இருக்கான், அதனாலதான் இவ்வளவு பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல, அதுவும் நல்லதுதான், இதை கேட்டா சேர்மன் ரொம்ப சந்தோஷப்படுவாருன்னு சொல்ல, இந்த யோகா சாரும் அந்த குழந்தைய கண்டுபிடிச்சிங்களான்னு கேட்குறாரு. ஒரு ஆள் அந்த குழந்தைய தூக்கிட்டு போனான்ற வரைக்கும் தெரிஞ்சிருக்கு, சீக்கிரமாவே நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் அப்படியே அந்த பக்கம் ஹீரோயினோட அப்பா கிட்ட பேசிட்டு ஹெச்எம் வெளியில வர, சிவுவும் கூடவே வரான். கிளம்பலான்ட்டு போறாங்க. அப்போ ஹெச்எம் ஹீரோயின் கிட்ட, அப்பாவுக்கு எப்போ இருந்து கண் பார்வை தெரியல அப்படின்னு கேட்குறாரு. ஹீரோயினோட அப்பாவுக்கு முன்னாடிலாம் கண் பார்வை தெரிஞ்சிருக்கு, அதுக்கப்புறம் தான் கண் பார்வை போயிருக்கு, நான் பிறந்து கொஞ்ச நாள்ல ஒரு ஆக்சிடென்ட்ல அப்பாவுக்கு கண் பார்வை போயிடுச்சு அப்படின்னு சொல்றா. அப்புறம் இந்த சங்கு பத்தி பேசினார்ல, அதை பத்தியும் கேட்குறாரு. சங்கு பற்றி உன் அப்பா கிட்ட எப்போவாது சொல்லியிருக்கியா அப்படின்னு சொல்லி, இல்லை நான் அதை பற்றிலாம் எதுவுமே சொன்னது இல்லையே, என்னாச்சு ஏன் கேட்குறீங்கன்னு கேட்க, இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்போ பார்த்தா இந்த வாங்க அப்பாவோட செக்யூரிட்டி பொண்ணு இருக்குல்ல, அது அங்கே நின்று ஹீரோயினை பார்த்துட்டு இருக்கு. இவளை மாற்றி கடத்தினாங்கல்ல, இப்போ இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஹீரோயின் வந்து ஹெச்எம்மோட பொண்ணு இல்லை, வேற ஒருத்தவங்களோட பொண்ணு அப்படின்னு. இதே அந்த அசிஸ்டன்ட் கிட்ட ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறா. அப்போ இந்த அசிஸ்டன்ட் யோசிக்கிறான், காணாமல் போனது ஒரு பையன் அப்படின்னு, அதாவது 2 குழந்தைங்க இருந்தாங்கல்ல, அதில் பையனை தான் இப்போ தேடிட்டு இருக்காங்க போல. அப்போ பார்த்தா இந்த ஜோய் வீட்டுக்கு போகிறதுக்காக ரயில்வே ஸ்டேஷனில் நிற்கிறான். அவனை போய் இந்த அசிஸ்டன்ட் பார்க்குறான், எதுக்குன்னு தெரியல. அதே நேரம் இந்த கோமாவில் இருந்தார்ல ஒருத்தர், அவரை காட்டுறாங்க. அவர் அப்படி காட்டுக்குள்ளே நடந்துட்டு இருக்காரு. அவருக்கு மூரிம் ஸ்கூல் இங்கே தான் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுல்ல, எப்படியாவது கண்டுபிடிக்க முடியுமான்றதை பார்க்குறாரு. அப்புறம் அப்படி திரும்ப ஹீரோயின் வீட்டில் பார்த்தா அவள் அப்படி சோகமாக நின்றுட்டு இருக்கா. பார்த்தா சிவு அங்கேருந்து போல நான் உன்னை கூப்பிடாம போக மாட்டேன்னு அங்கிட்டே நின்றுட்டு இருக்கான். அப்புறம் அவங்க அப்பாட்ட வந்து பேசலான்னு பார்க்குறான். ஹீரோயினோட அப்பா அவன் உள்ளே வரவுமே நீ யார் அப்படின்னு கத்துறாரு. அப்புறம் அவன் ஹீரோயினோட ஃப்ரெண்டுன்னு இன்ட்ரோடியூஸ் ஆக, உன்கிட்ட நிறைய எனர்ஜியை உணர்றேன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஹீரோக்கு கொஞ்சம் சக்தி இருக்குல்ல, அது அவருக்கு லைட்டா உணர்தான். இன்னொரு பக்கம் இந்த அசிஸ்டன்ட் சோயை போய் பார்த்தான்ல, அவன் கார்ல கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிட்டு இருக்கான். இந்த சோய்க்கு ஏதோ ஸ்காலர்ஷிப் ஸ்பான்சர் பண்றதா சொல்லியிருப்பாங்க போல. எதுக்குன்னா இந்த மூரிம் காம்படிஷன் நடக்க போகுதுல்ல, அதுல இவன் கலந்துக்கிட்டு இந்த மூரிம் ஸ்கூலோட பேரை கெடுக்கணுமா, அவன் ஜெயிக்கணும்லாம் அவசியம் இல்லையா, மற்றவங்ககிட்ட எல்லாம் இந்த மூரிம் ஸ்கூல் நல்ல ஸ்கூல் இல்ல, அது நம்பிக்கையான ஸ்கூல் இல்லைன்றதை எல்லாருக்கும் காட்டணுமா, அதுவே இவன் ஜெயிச்ச மாதிரி அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் சிவு அவன் இன்னுமே ஹீரோயினோட வீட்டுல இருந்து போல, அவன் அப்படியே அவன் அப்பா மனசு மாறுவாரான்னு அவர் ரூம்லயே நின்றுட்டு இருக்கான். மழை வேற வந்துட்டு இருக்கு போல, நீ சீக்கிரம் கிளம்பு அப்படின்னு சொல்ல, ஹீரோயினோட ஆண்டியும் மழை வேற வந்துட்டு இருக்கு, இப்போ எங்க போக சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் சிவுவோட அப்பா அம்மாவை பத்தி கேட்குறாங்க. அப்பா அவன், எனக்கு அப்பா அம்மா இல்லை, சின்ன வயசுல ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவோமே, ஹீரோயினோட அப்பாக்கெல்லாம் ஃபயர் ஆக்சிடென்ட்டா, நெருப்புல இறந்து போனாங்க அப்படின்னு கேட்குறாரு. இவன், எனக்கு அதெல்லாம் சரியாக ஞாபகம் இல்லை, நானாவது ஆசிரமத்துலலாம் வளர்ந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்க கேட்க ஹீரோயினோட அப்பாவுக்கு ஒரு மாதிரி ஆகுது. அப்புறம் அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் வீட்டில் தான் அவன் தங்குறான். ஹீரோயினோட அப்பாவும் அவனும் ஒரு ரூமில் படுத்திருக்காங்க. ஆக்சுவலாக அன்னைக்கு ஹீரோயினோட அப்பா அடியாட்களெல்லாம் ஃபாலோ பண்ணி இந்த கோமால இருந்தவரோட வீட்டுக்கு வந்திருப்பார்ல, அப்போ தானே அந்த குட்டி பையன் அழுதுட்டு இருப்பான். நெருப்பு இருந்ததுனால அவனை காப்பாற்றலாம்னு தூக்கிட்டு ஓடி வந்திருப்பாரு. அது அங்கேருந்து அடியாளுங்களும் பார்த்துருப்பாங்க, பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இவர் அப்படியே அந்த காட்டுக்குள்ளே குழந்தைய தூக்கிட்டு ஓடுறாரு. அந்த பையனும் அழுதுகிட்டே இருக்கான்.
அழாதப்பான்னு வேற சொல்லிட்டு இருக்காரு. அப்போ ஒரு பள்ளத்துக்குள்ள போய் விழுந்துட்டு அவனை இறுக்கமா பிடிச்சிட்டு இருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமா அவனோட அழுகு சத்தம் நிக்குது. அப்படியே அடியாட்களும் அவங்கள கிராஸ் பண்ணி போயிட்டாங்க. ஹீரோயினோட அப்பா ஒரு பள்ளத்துக்குள்ளதான் அந்த குட்டி பையனை வச்சுட்டு பதுங்கிட்டு இருக்காரு. அடியாட்கள் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் மூஞ்ச பார்த்தா அவன் பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறான். இவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. மூக்குல கை வச்சு பாக்குறாரு, மூச்சு இல்ல. அந்த குட்டி பையன் செத்துட்டான்னு நினைச்சு அந்த பள்ளத்துக்குள்ள நிறைய இலைகள்லாம் கிடக்கும். அது மேல அந்த குட்டி பையனை படுக்க வச்சுட்டு அங்கிருந்து ஓடுறாரு. பார்த்தா அப்ப அடியாட்கள் கிட்ட மாட்டிக்கிட்டாரு. அதுல ஒருத்தன் ஒரு கத்தியை வச்சு அவரோட மூஞ்சில கீச்சிருக்கான். அதுலதான் அந்த கத்தி கண்ணில் பட்டு கண் பார்வை போயிருக்கு. இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டே முழிக்கிறாரு. பக்கத்துல சிவு இல்ல. அவரே மனசை தேத்திக்கிறாரு. இது ஏதோ எதிர்ச்சியா நடந்தது, அந்த குட்டி பையன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லி அவரே சமாதானப்படுத்திக்கிறாரு. வெளியில பார்த்தா சிவு ஹீரோயின் கூட தான் பேசிட்டு இருக்கான். உங்க அப்பா உன்னை விடலாம் என்ன பண்றது அப்படின்னு சொல்ல அவளுக்கும் என்ன பண்றதுனே தெரியல. அவர் நம்ம ஸ்கூலுக்கு வந்து பார்த்தாருன்னா மனசு மாறிடுவாரு அப்படின்னு சொல்றான். ஆனா அப்பந்தான் இல்ல, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, அவர் வேற வீட்டுக்கு போகணும், இந்த ஸ்கூலை விட்டே ரொம்ப தள்ளி போகணும் அப்படின்னு சொல்லி வீடு பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றா. அது மட்டும் இல்லாம மூரின் ஸ்கூல்னாலே அவர் வெறுக்கிறாரு, அது ஏன்னா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்புறம் அவனும் அவளை ஹக் பண்ணி சமாதானப்படுத்துறான். இப்போ அப்படியே விடிய காலையில் ஆயிடுச்சு. சிவு அங்கேருந்து கிளம்பலான்னு பார்த்தா ஹீரோயினும் பேக்கோட நிற்கிறா. அப்பா எந்திக்கிறதுக்கு முன்னாடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறா. அப்புறம் காலையில் அவங்க அப்பாவும் ஹீரோயினோட ரூமில் போய் பார்த்தா அந்த ஆன்ட்டி மட்டும் தான் தூங்கிட்டு இருக்காங்க. அவளை காணும். அவருக்கு அப்படி ரொம்ப வருத்தமாக இருக்குது. அந்த ஆன்ட்டியும் அவள் அந்த ஸ்கூல் விஷயத்தில் மட்டும் ஏன் சொல்லு பேச்சை கேட்க மாட்டான்னு தெரியல, மற்ற எல்லா விஷயத்துலையும் நல்லபடியாக சொல்லு பேச்சு கேட்டு நல்ல பிள்ளையா இருக்கா, ஆனால் இந்த ஸ்கூல் விஷயத்தில் மட்டும் இப்படி பண்ணுறாள் அப்படின் போது ஹீரோயினோட அப்பா அவள் அவளுக்கு முடியாத முடிச்சுக்களை மாட்டிக்கிட்டா அப்படின்னு ஏதோ சொல்கிறாரு. நடக்கிறது நடக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல அப்படியே அந்த பக்கம் ஸ்கூல்ல வாசல்லே நின்றுட்டு இருக்கான். அப்போ அங்கே வந்து ஹெச்எம் யாருக்காக வெயிட் பண்ணுற, சிவுக்காகவா இல்லை ஹீரோயின்காகவா அப்படின்னு கேட்குறாரு. 2 பேருக்காக தான் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே அவங்க 2 பேருமே அங்கே வந்துடுறாங்க. பார்த்தா அப்போ இன்னொரு ஆள் அந்த ஷீல்டு மூடுறதுக்குள்ளே வரணும்னு சொல்லிட்டு வேகமாக உள்ள ஓடி வந்துட்டு இருக்கான். யாரான்னு பார்த்தா பழைய ஸ்டூடெண்ட்டு. போன எபிசோடில் கூட குக்கிங் சார் ஒரு பையனை போய் பார்த்தார்ல, அந்த பையன். இந்த பையனை தான் புதுசாக ஸ்டாஃபாக போட்டிருக்காங்க. ஹீரோயின் அவனை பார்த்தோன்னே வேகமாக போய் பிடிக்கிறா. அப்படியே சனா இன்னொரு பக்கம் ஹீரோயின் சனா 2 பேருக்குமே அந்த பையனை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம். இதை பார்த்த சிவுக்கும் வாங்கக்கும் முடியல. சிவுலாம் ரொம்ப பொறாமப்படுறான். ஹீரோயின் வேற அவன் கூட நல்லா அடிச்சு விளையாடுறா. ஹெச்எம் உள்ள போய் பேசுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப இந்த ட்ரோன் ஒருத்தன் வச்சிருப்பான்ல, அவன் ட்ரோன்ல இந்த விஷயத்த பாக்குறான். இது யார் இது இந்த பையன் அப்படின்னு கேட்க அப்பதான் இவனை பத்தி சொல்றாங்க. அவன் இதுக்கு முன்னாடி இங்க படிச்சவனா, எல்லா எக்ஸாம்லயுமே ஃபுல் மார்க் எடுப்பானா, எல்லா சப்ஜெக்ட்லயும். 4 வருஷம் கோர்ஸ் போல இது. 4 வருஷத்துலயுமே அவன் தான் டாப்பரா இருந்திருக்கான். யாருமே தோக்கடிக்க முடியாத பையனா இருந்திருக்கான். இவன் தான் இந்த மூரிமுக்கு சக்சஸர் ஆவான்ற அளவுக்கு எல்லாருமே நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி மூரிம் காம்படிஷன் நடந்திருக்கு, அதுல ஜெயிக்கவும் செஞ்சிருக்கான். ஆனா அதுக்கப்புறம் அங்க இருந்து யார்ட்டையும் சொல்லாம கொள்ளாம போயிருக்கான். உடனே வாங்க இதெல்லாம் கேட்டுட்டு அப்ப அவனும் ஓடி போனவனா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான். ஷூக்கெல்லாம் கடுப்பாகுது டே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்புறம் அப்படி நம்ம ஹெச்எம்ஏ அந்த பையனையும் தான் காட்டுறாங்க. அந்த பையனை சீனியர்னு வச்சுக்கலாம். சீனியர் ஹெச்எம் கிட்ட நீங்க இன்னும் சக்சஸரை கண்டுபிடிக்கல போல, அப்புறம் சனா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களா, அவன் இன்னும் சின்ன பொண்ணு இல்லை, அவகிட்ட சொல்லிருங்க அப்படின்னு சொல்றான். இவனுக்கு என்னென்ன தெரியுன்றது தெரியல. அப்புறம் ஹெச்எம்மோ இந்த மூரிம் காம்படிஷன் முடியட்டும், அவகிட்ட எல்லாத்தையுமே சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் சிவு வாங்க சிவு கிட்ட அவளை கூட்டிட்டு வந்துட்ட போல, ஆனா உன் டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டே ப்ராக்டிஸ் பண்ணாம அப்படின்னு சொல்ல உனக்கு அவ வந்ததுல சந்தோஷம் இல்லையான்னு சிவு கேட்கறான். இல்ல, இந்த நிலைமையில அவ என்னை பார்க்கணும்னு நான் விரும்பல, என் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சா நீ கூட என்கிட்ட பேச விரும்ப மாட்டேன் அப்படின்னு சொல்றான். இப்ப அப்படி எல்லாரும் ப்ராக்டிஸ் பண்ற இடத்துல சீனியர் ஓரமா உட்காந்து பார்த்துட்டு இருக்கான். எல்லாருமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இந்த சிறுமூஞ்சி பக்கத்துல போனவன், அந்த சிறுமூஞ்சி தான் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுவானே, டக்குனு அவன் காலில் ஒரு போட கீழே விழுந்துடுறான். நீ கைக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க, காலில் ஸ்ட்ரென்த் இல்லை அப்படின்னு சொல்றான். அப்புறம் இந்த ட்ரோன் வச்சிருப்பான்ல அவங்கிட்ட நீ தேவையில்லாம அதிகமா ஸ்பீட் யூஸ் பண்ற, கொஞ்சம் பார்த்து பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்கிட்டையும் ஒவ்வொரு மிஸ்டேக்கா சொல்லிக்கிட்டே வரான். சனா வாங்கு ஹீரோயின் எல்லாருக்குமே சொல்றான். ஆனா ஹீரோ கிட்ட உன்னோட மிஸ்டேக் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லாம அப்படி அவன் மூஞ்சியே பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் வாங்கும் இதெல்லாம் தவிர்க்கணும்னா நாங்க என்ன பண்ணணும், அதெல்லாம் கத்துக் கொடுக்கறதுக்கு தானே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்ல இவன் ஒண்ணு, நான் இங்க வந்திருக்கிறது உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்காக கிடையாது, இந்த மூரிம் காம்படிஷன் முக்கியமா எதுக்கு நடக்குது அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்ல இந்த சிறுமூஞ்சி வேகமா முன்னாடி வந்து ஜெயிக்கிறதுக்காக அப்படின்றான். தப்பு, நான் இப்போ உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் மாதிரி கொடுக்குறேன், இந்த மூரிம் காம்படிஷன் எதுக்காக நடக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிங்க. அப்படி மட்டும் நீங்க கண்டுபிடிக்கல அப்படின்னா மூரிம் காம்படிஷன்ல நானும் கலந்துப்பேன், ஆன்சரை கண்டுபிடிச்சிங்கன்னா எப்ப வேணாலும் என்கிட்ட வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறான். இப்ப எல்லாரும் அந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சரா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்க. அப்போ ஹீரோயினுக்கு ஒரு டவுட், நம்ம எல்லாரோட வீக்னஸையும் சொன்னா ஆனா சிவோட வீக்னஸை மட்டும் ஏன் சொல்லல அப்படின் போது
ஒரு பொண்ணு இருந்துட்டு ஒருவேளை சிவுக்கு வீக்னஸ் இல்லாம இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் இல்ல, ஏதோ இருக்கு பாப்பா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க. இங்க ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. இப்ப மூரியம் காம்படிஷனுக்கு எல்லாரும் இன்வைட் பண்ணிருக்காங்கல்ல, அதனால கெஸ்ட் எல்லாம் நிறைய வருவாங்க, எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. ஹெச்எம்ஓ நம்ம இது வரைக்கும் ரொம்ப கட்டுப்பாடா இருந்துட்டோம், நிறைய பேர் உள்ள விடல, இந்த தடவை பேரண்ட்ஸ் உள்ள கூப்பிட்டுருக்கோம், என்ன நடக்குதுன்னு பாப்போம், நம்ம பிள்ளைங்களோட திறமையை நம்ம நம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த யோகா சாரும் ஆமா இது எல்லாமே நம்ம குழந்தைங்களுக்காக தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ ஹெச்எம் யோகா சார் கிட்ட நீங்க ஒரு விஷயம் பண்ணணும், நீங்க வரப்போற கெஸ்ட்ல யார் ஜூக் புங் அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஜூக் புங்ன்றது அது யாருன்னே யாருக்குமே இன்ன வரைக்கும் தெரியல. இந்த சங்குவோட சாவி இருக்குல்ல, அந்த சாவி எடுக்கிறதுக்காக தேடுற ஆளு இந்த ஜூக் புங் போல. அது மட்டும் இல்லாம இந்த ஜூக் புங் பத்தி 18 வருஷத்துக்கு முன்னாடியே மூரிம் அசோசியேஷனோட சேர்மன் இந்த கோமால இருந்தார்ல, அவர்கிட்ட சொல்லி வான் பண்ணி இருந்திருக்காரு. யாரு என்னன்னு இது வரைக்குமே தெரியல. ஒருவேளை இந்த யோகா சாரா கூட இருக்கலாம், யாரு கண்டா. அப்புறம் அப்படி திரும்ப பசங்க கிட்ட வந்தா அவங்க ஒவ்வொருத்தரும் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் சிவுவும் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ சீனியர் வந்து இவங்களை பார்த்துட்டு நிக்கிறான். ஹெச்எம் சிவு பத்தி இவன் கிட்ட சொல்லியிருப்பார் போல. அவங்க வந்து 2 மாசம் தான் ஆகுது, ஆனா அவன் நல்லா இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கான், பிசிக்கலாவும் மென்டலாவும் ஸ்பீடாவும் இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கான், அவன் கிட்ட நிறைய பவர் இருக்கு, அவனுக்கு ஒரு பெரிய விதி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் சனாவும் வாங்க பிராக்டிஸ் பண்ணிருக்க இடத்துலயும் வந்து வம்பு பண்ணிட்டு இருக்கான். வாங்க பத்தியும் ஹெச்எம் சொல்லியிருப்பார் போல. வாங்க நம்ம ஸ்கூலுக்கு ஸ்பான்சர் பண்ற சேர்மன் வாங்கோட பையன், அவன் இந்த ஸ்கூலுக்கு நல்லதா கெட்டதான்றத பாக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார் போல. இப்போ சீனியர் சனா கிட்ட அம்மா சனா நீ தான் நல்ல சண்டை போடுவியே, இவன் கிட்ட கொஞ்சம் ஈஸியா போற மாதிரி இருக்கு, ஒருவேளை அவனை உனக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்னு கேக்குறாரு. அவளுக்கு என்ன பதில் சொல்லவே தெரியல, முடிச்சிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயினும் சிவு உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல நிறைய டெக்னிக் இருக்கான். என்னதான் நமக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்க மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல படிச்சு தேர்ந்தவங்களா இருந்தாலும் அவங்களோட அடுத்தமும் கணிக்கிற மாதிரி தான் இருக்குமா. இது அந்த சீனியர் தான் இவளுக்கு சொல்லி கொடுத்துதான். அவரை பத்தி சொல்லிட்டு அவளுக்கு அப்படி வெக்கம் தாங்கல. அப்புறம் அப்படி ஹீரோயினோட அப்பாவை காட்டுறாங்க. அவர் அப்படி சோகமா தான் படுத்திருக்காரு, சாப்பிடவே இல்ல. அந்த ஆன்ட்டியும் வந்து பார்த்துட்டு நான் சமைச்சு வச்சிருக்கேன், கொஞ்சம் கூட சாப்பிடாம இருக்கீங்களே, ஏன் இப்படி பண்றீங்க, நான் சூட் பண்ணி எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் அப்படி திரும்ப ஹீரோயினை பார்த்தா அவளும் கொஞ்சம் சோகமா தான் இருக்கா. அவங்க அப்பா போன் பண்ணவே இல்லையா, ஆனா அவர் புரிஞ்சு பாருன்ற நம்பிக்கையில இருக்கா. அப்புறம் அப்படி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவன் இந்த சிறுமூஞ்சி பிராக்டிஸ் பண்ணுவான்ல, அந்த இதை பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். அதாவது ஒரு கம்பு மாதிரி இருக்கும், அதுல குச்சி குச்சா நீட்டிட்டு இருக்குமே, அதுல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அங்க வந்து சீனியர் என்ன இந்த நேரத்துல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க, எனக்கு தூக்கம் வரலன்னு சொல்ல, நீ வந்து 2 மாசம் தான் ஆகுதா, பரவாயில்லையே இவ்வளவு நாளா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கியே, ஒருவேளை உனக்கு பொறப்பிலே வந்திருக்குமோ. ஆமா நான் உன் வீக்னஸ் பத்தி சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்ல, ஆனா அவன் அது எனக்கு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறான். உனக்கு ஏற்கனவே ஆன்சர் தெரியும், உனக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்குன்றது தான் உன்னோட வீக்னஸ், நீ எதுக்காக தயங்குறன்றத நல்லா யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அதே நேரத்துல இந்த சோயின் ஒருத்தர் இருந்தான்ல, இந்த வாங்கோட செக்யூரிட்டி பொண்ணு, அவங்க 2 பேர் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பிள்ளை நல்லா வசமா சண்டை போடுது. இவனை அடிச்சு கீழே தள்ளி கழுத்துல கத்திய வச்சு மார்ஷியல் ஆர்ட்ஸால கத்திய ஜெயிக்க முடியாது, நீ ஜெயிக்கணும்னா கத்திய எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கத்திய அவன் மேல போடுறா. அவனும் அதை கையில எடுக்கிறான். இவனுக்கு ட்ரைனிங் கொடுத்து என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இப்ப அப்படி திரும்ப ஸ்கூல்ல பார்த்தா ஸ்டாஃப் மீட்டிங் நடக்குது. அதுல இந்த யோகா சார் இருக்கார்ல, அவர் ஹெச்எம் கிட்ட இங்க வரப்போறவங்க லிஸ்ட் எல்லாம் கொடுத்துட்டு இதுல யாரெல்லாம் ஜூக் பூங்கா இருக்க வாய்ப்பு இருக்கோ அதெல்லாம் மார்க் பண்ணிருக்கேன் சொல்றாரு. ஜூக் பூங்னா அந்த சங்குவை எடுக்க வரவங்களை சொல்றாங்கன்னு அப்பதே சொன்னேன்ல. ஆனா என்னதான் இருந்தாலும் யாரையுமே காம்படிஷனுக்கு வராதீங்கன்னு சொல்ல முடியாது. நம்ம அசோசியேஷனோட ரூலே யாரு ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அவங்க சங்குவோட சாவியை வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம ஹெச்எம்மும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கு தகுதியானவங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஜூக் பூங் காம்படிஷனுக்கு வரதுனால எனக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்றாரு. இவர் மனசுல என்ன ஓடுதோ. இப்ப அப்படி எல்லாரும் சாப்பிட்டு இருக்காங்க. அப்போ சீனியர் கிட்ட வாங்கு, நீங்க ஜெயிச்சிங்கல்ல, உங்களோட சீக்ரெட் என்ன அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, 70% லக்கு. ஃபைனல்ல என் கூட போட்டி போட்டவங்கல ஒருத்தனுக்கு அலர்ஜி ஆயிடுச்சு, அதனால அவனால காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. இன்னொருத்தனுக்கு வயிறு பிரச்சனை ஆயிடுச்சு, அதனால நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல, என்ன இருந்தாலும் ஃபைனல்ஸ் வர வந்திருக்கீங்களா அப்படின்னு சனா சொல்றா. அப்போ சிவுவும் 70% லக்கு அப்படின்னா மீதி 30% என்ன அப்படின்னும் போது மீதி 30% நமக்குள்ள இருக்கிற சக்தி, எனர்ஜி, அதை பத்தி உங்களுக்கு தெரியாதான்னு கேட்டுட்டு நான் தான் ஒருத்தவங்களோட மிஸ்டேக்கும் சொல்லியிருக்கேன்ல, அதை வச்சு நீங்க இன்னொருத்தவங்களை அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே பசங்க எல்லாம் நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் சனா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க, சிவுவும் வாங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க இந்த சிலம்பம் குச்சி இருக்குல்ல, அதை வச்சுதான் அடிச்சிட்டு இருக்கான். ஆனா சிவு அவனை தடுக்க மட்டும் தான் செய்யறான், அடிக்கவே மாட்டான். வாங்க இதனால கடுப்பாகுது. அப்புறம் அப்படி வெப்பன்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, கத்தி கம்பு, அதெல்லாம் அந்த ரூம்ல நின்று சிவு பார்த்துட்டு இருக்கான். அப்ப அங்க சனா அவளோட கம்பை மாத்தலான்னு வந்திருக்கா. இந்த ஆயுதங்கள் எல்லாம் ஹெட்மாஸ்டர் ஏன் யூஸ் பண்ண விட மாட்டாருன்னு கேட்க, சனாவும் அதெல்லாம் ஆபத்து இல்ல, அதனால யூஸ் பண்ண விட மாட்டாரு அப்படின்னு சொல்றா. ஒருவேளை நெஜ
லைஃப்ல இந்த மாதிரி ஆயுதங்கள் எல்லாம் வச்சு அட்டாக் பண்ணா நம்மளால தடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டுட்டு, நீ அன்னைக்கு சொன்னல நான் அந்த லைட்டை ஒரு செகண்ட் நிப்பாட்டினேன், அந்த ஓனாய் அட்டாக் பண்ணப்போ ஒரு செகண்ட் நிப்பாட்டினேன்னு, அதை பத்தி கேட்க அவளும் இது ஒரு டைப் ஆஃப் எனர்ஜி கண்ட்ரோல், மத்தவங்க நம்மள அடிக்க வரும்போது நம்ம தடுக்கிறதுக்கானது, இதை பத்தி எனக்கு சரியா தெரியல, ஆனா ஏகப்பட்ட எனர்ஜி உங்ககிட்ட இருக்குன்றது மட்டும் உண்மை அப்படின்னு சொல்றா. இன்னொரு பக்கம் இந்த கோமால இருந்தார்ல அவரை காட்டுறாங்க. அவர் காட்டுக்குள்ள ஒரு இடத்துல நின்று பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. இவர் பிராக்டிஸ் பண்றது எனர்ஜி கண்ட்ரோல் தான். இவர்கிட்டயும் சிவு கிட்ட இருக்கிற மாதிரி பவர் இருக்கு. ஒருவேளை சிவு இவர் பையனா இருக்கலாம். அது மாதிரிதான் நிறைய சீன் காட்டிட்டு இருக்காங்க. அங்க ஸ்கூல்ல வாங்க பிராக்டிஸ் பண்ண போயிட்டு இருக்கும்போது எதிர்த்தாப்புல யோகா சாரை பாக்குறான். அவரு என்ன நீ பிராக்டிஸ் பண்ண போயிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்டுட்டு, சேர்மன் வாங் உங்க அப்பா இந்த காம்படிஷனுக்கு வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, உன் மேல நிறைய நம்பிக்கை வச்சிருக்காரு, அதை காப்பாத்து, உனக்கு இது ஒரு வாய்ப்பு, இந்த மாதிரி வாய்ப்புலாம் அடிக்கடி வராது, பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இப்ப திரும்பவும் வாங்கும் சிவும் தான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சிவுக்கு ஒரே யோசனையா இருக்கு. சீனியர் சொன்னார்ல உனக்கு ஆன்சர் தெரியும் அதுதான் வீக்னஸ்ன்ற மாதிரிலாம், அதெல்லாம் யோசிச்சுட்டே எப்படி இருக்கான், அடிக்க வர மாட்டான். அப்புறம் அப்படி வாங்க ஒரு அடி அடிக்கிறதுல சிவு கையில இருந்த கம்பு அப்படி தூர போய் விழுந்துருது. வாங்குக்கெல்லாம் செம்ம கடுப்பா இருக்கு. நீ என்னதான் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்க, என்ன உன்னோட திறமை என்னன்னு காட்டாம காம்படிஷன்ல வச்சு பண்ணலான்னு இருக்கியா, என்னதான் உன் பிரச்சனை அப்படின்னு கேட்க, சிவுவும் நான் யாரையுமே காயப்படுத்த விரும்பல, யாருக்குமே எந்த அடியும் படாம எப்படி சண்டை போடலாம் அப்படின்றதான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, நீ அவ்வளவு ஈஸியா தோக்கடிக்கலாம் நினைச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கறான். சிவுவும் நான் உன்னை தோக்கடிக்கணும்னு நினைக்கல, யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாம சண்டை போடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, வாங்க உடனே சட்டையை பிடிச்சிட்டான். ரொம்ப ஓவரா தான் பண்ற அப்படின்னு சொல்ல, சிவு உடனே கையை தட்டி விட்டுட்டு, எல்லாருமே ஜெயிக்கணும்னு தான் ஆசைப்படுறோம், ஒருத்தர் ஜெயிக்கணும் அப்படின்னா இன்னொருத்தர் அடிக்கணும், ஒருவேளை நான் இந்த காம்படிஷன்ல ஜெயிச்சிடறேனே வச்சுக்கோயேன், அந்த சங்குவோட சாவி கிடைச்சாலும் நான் ஒண்ணு இழந்துருவேன், நான் அதை நினைச்சுதான் பயந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். அதாவது சிவுவோட எண்ணம் என்ன அப்படின்னா யாருக்குமே அடிப்படாம காயப்படாம யாரையுமே கஷ்டப்படுத்தாம ஜெயிக்கணும்னு நினைக்கிறான். ஆனா வாங்குக்கு இதெல்லாம் கேட்கும்போது கடுப்பாகுது. என்னமோ அவன் தான் திறமைசாலி மாதிரியும் நமக்கு திறமை இல்லை, நம்மளால அடிக்க முடியாதுன்ற மாதிரி பேசுற மாதிரி அவனுக்கு தோணுது. இந்த மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கிறதையும் அந்த சீனியர் ஒரு ஓரமா நின்று கேட்டுட்டு இருக்காரு. இப்ப வாங்குக்கு என்ன அப்படின்னா அவனுக்கு பவர் தேவைப்படுது, அப்பதான் அவன் நினைச்சது செய்ய முடியும், அவனோட அம்மாவை பாதுகாக்க முடியும்னு நினைக்கிறான். அது மட்டும் இல்லாம அவங்க அப்பா முன்னாடி ஜெயிச்சு காட்டணும்னு அவனுக்கு ஒரு எண்ணம். இப்ப அப்படி திரும்ப அடுத்த நாள் கிளாஸ்ல எல்லா பசங்களும் இருக்கிறாங்க. சீனியர் கராத்தே ட்ரெஸ் போட்டுட்டு வந்து யாரெல்லாம் என்ன ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் முன்னாடி வாங்க அப்படின்னு சொல்ல, சனா வாங்க அப்புறம் இந்த சிடுமுஞ்சி 3 பேர் வராங்க. இந்த மிட் டர்ம் எக்ஸாம்ல யார் ஃபர்ஸ்ட் வந்தான்னு கேட்கும்போது சனா முன்னாடி வரா. இப்ப சனாவும் இவர் தான் சண்டை போட போறாங்க. சீனியர் ரொம்ப திறமையானவர், 20 நிமிஷமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சனாவால அவரை ஒன்னும் பண்ண முடியல, தடுத்துட்டே தான் இருக்கா. ஆனா அவர் அப்படியே விடுற மாதிரி இல்ல, சனாவை போட்டு துவைச்சிட்டு, இந்த மூரிம் ஸ்கூல்ல பெஸ்டான ஸ்டூடெண்ட், உன்னால இவ்வளவுதான் முடியுமா அப்படின்னு கேட்க, இந்த சிடுமுஞ்சும் வாங்கும் எந்திக்கிறாங்க. இவர் கூட சண்டை போடலான்னு பார்த்தா அவர் இருந்துட்டு, நீங்க 2 பேரும் என்ன அடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க சனாவை அடிச்சு தான் மேல வரணும், அதுதான் சரியா இருக்கும், யார் சனா கூட சண்டை போட போறீங்க அப்படின்னு போது இந்த சிடுமுஞ்சி இருந்துட்டு நான் சண்டை போடுறேன் அப்படின்றான். ஆனா வாங்கு அவர் ரொம்ப டயர்டா இருக்காது, நியாயமே இல்லை அப்படின்னு சொல்ல, இவர் ஒண்ணு நீ மூரிம் காம்படிஷன்ல எப்படியாவது வின் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு நினைச்சேன், இப்போ நீ சனாவை அடிச்சு மேல வந்துட்ட அப்படின்னா நீ தானே இந்த மூரிம் ஸ்கூல்ல நம்பர் 1 மாதிரி ஆயிடுவ, உனக்கு ஜெயிக்கணும்ன்றது மட்டும் தானே என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் போன வாரம் ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தேன், யாருமே அதுக்கான ஆன்சரை கண்டே பிடிக்கல, மூரிம் காம்படிஷன்ல ஜெயிக்கிறதும் மூரிமோட சக்சஸர் ஆகிறது தானே முக்கியம், இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்க, எல்லாருக்குமே என்ன இவர் இப்படி பேசுறாரு அப்படின்ற எண்ணம் தான். அப்பதான் வாங்க பார்த்து உனக்கு மூரிம் காம்படிஷன்ல ஜெயிக்கிறது தானே முக்கியம், உனக்கு மத்ததை பத்தி கவலை இல்லைல்ல, உன் ஃப்ரெண்ட்ஸ் காயப்பட்டாலும் உனக்கு கவலை இல்லைல்ல அப்படின்னு சொல்றாரு. வாங்குக்கு ஃப்ரெண்ட்ஸும் முக்கியன்றதை புரிய வைக்கிறதுக்கு தான் இப்படி பண்ணியிருக்காரு. அப்ப வாங்க உடனே எனக்கு அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியும், இந்த மூரிம் காம்படிஷன்ல முக்கியமான விஷயம் நாங்க தான், நாம ஸ்ட்ராங் ஆகணும்னு நினைக்கிறது ஒருத்தங்களை பாதுகாக்கிறதுக்காக அப்படின்னும் போது இவர் உடனே உனக்கு ஆன்சர் தெரியும் ஆனா நீ அதை மாதிரி நடந்துக்க மாட்டேன் அப்படின்னும் போது, நான் இப்ப இந்த ஸ்கூலோட சிச்சுவேஷன் பத்தியோ என் ஃப்ரெண்ட்ஸை பத்தியோ நினைக்கிற நிலைமையில இல்ல, நான் வேற ஒரு விஷயத்த பாதுகாக்கணும், அதுக்கு இந்த காம்படிஷன்ல ஜெயிச்சே ஆகணும்ன்றான். அதுக்கும் அவரு நீ உன்னை சுத்தி உள்ளவங்களே பாதுகாக்கல அப்படின்னா வேற என்னத்தை பாதுகாத்துற போற அப்படின்றாரு. அதோட நிறுத்தாம கடைசியா எல்லாருக்குமே எந்த வழியில போகணும்னு தெரியும், ஆனா எல்லாருமே அந்த வழியில போக மாட்டாங்க, அந்த வழியில யார் போறாங்களோ அவங்கதான் தைரியசாலி அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. ஆனா வாங்க அதெல்லாம் யோசிக்கவே இல்லை, நான் அவங்கள பாதுகாக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ளே சொல்றான். வாங்குக்கு என்னன்னா அவனோட அப்பா முன்னாடி ஜெயிச்சு காட்டணும், அவனோட அம்மாவை பாதுகாக்கணும், அது மட்டும் இல்லாம இந்த காம்படிஷன்ல ஜெயிச்சாதான் ஹீரோயின் நம்ம கிட்ட வருவான்ற எண்ணம் வேற. அப்புறம் அப்படி நம்ம சிவுவை பார்த்தா அவன் ஹெச்எம் கிட்ட தான் பேசிட்டு இருக்கான். அவனுக்கு என்னன்னா மூரிம் காம்படிஷன்ல ஜெயிக்கலாம், ஆனா மத்தவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது, மத்தவங்க காயப்படக்கூடாதுன்னு நினைக்கிறான். அது மட்டும் இல்லாம இந்த எனர்ஜி கண்ட்ரோல் பத்தி எனக்கு சொல்லி கொடுங்கன்னு வேற சொல்றான். எனர்ஜி கண்ட்ரோல்னு கேட்டோடனே அவர் ஒரு மாதிரி ஷாக் ஆகுறாரு. அப்பதான் இவர் இந்த கோமால இருந்தார்ல அவரை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு, இந்த எனர்ஜி கண்ட்ரோல்ல மாஸ்டர் பண்ணது ஒரே ஒருத்தர் மட்டும்தான், ஆனா அவர் இப்ப இறந்துட்டாரு அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவர் தான் இறக்கவே இல்லையே. அப்புறம் சீனியரை காட்டுறாங்க, அவர்கிட்ட சனாவும் ஹீரோயினும் வந்து பேச வராங்க. அப்ப அவர் இருந்துட்டு ரொம்ப பூமர் மாதிரி பேசிட்டணும் அப்படின்னு, நீங்க என்ன சொல்ல
வரீங்க? நாங்க இந்த காம்படிஷன்ல ஜெயிக்கணும்னா ஒன்னா இருக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்க, மூரிம் காம்படிஷன்ல ஜெயிக்கிறதோட முடியாது, அதுக்கப்புறமும் இன்னும் நிறைய கஷ்டங்கள் இருக்கு. நான் மூரிமோட சக்சஸர் ஆக வாய்ப்பு இருந்தாலும் நான் இங்க இருந்து போயிட்டேன். அதுக்கு காரணம் உங்களை மாதிரி எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம நீங்க உங்க வாழ்க்கையை நல்லபடியா வாழணும் அப்படின்ற மாதிரிலாம் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் அப்படியே மூரிம் காம்படிஷனுக்கு பேரண்ட்ஸ்க்குலாம் இன்விடேஷன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க போல. ஹீரோயினோட அப்பாவுக்கும் கிடைச்சிருக்கு. இந்த கண்ணு தெரியாதவங்களுக்கு பிரைல் லாங்குவேஜ்ல எழுதுவாங்கல்ல, அந்த மாதிரி கூட இன்விடேஷன் அவருக்கு அனுப்பியிருக்காங்க. அப்புறம் வாங்கோட அம்மாவுக்கும் போயிருக்கு போல. வாங்க ஆர்வமா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறான். அப்புறம் அப்படி நம்ம சிவுவை பார்த்தா அவன் இந்த பஞ்சிங் பேக் இருக்குல்ல, அதை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். அவன் அப்படியே அதை தள்ளி விட்டுட்டு கண்ணை மூடிட்டு திறந்து பார்க்குறான். அது அப்படியே ஒரு சைடு போயிட்டு இந்த சைடு அவன் மேலே அடிக்காம அப்படியே நிற்குது. நம்ம பவர் தான் ஒர்க் ஆயிடுச்சு போலன்னு பார்த்தா சீனியர் தான் வந்து நிறுத்திருக்காரு. அவர் இவனுக்கு ஒரு 2 அட்வைஸ் சொல்லிட்டு போறாரு. நீ ஒரு விஷயத்த பாதுகாக்கணும், அதுக்கு உன்னோட பவரை யூஸ் பண்ணணும்னு நினைச்சனா உன் மனசுல உள்ள ஆசைகளை நீ விரும்புறவங்களை வச்சு யூஸ் பண்ணிப்பாரு, உன்னால பவரை கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்ல இவன் வேக வேகமா ஹீரோயின் கிட்ட போய் என்ன அடி நான் பிளாக் பண்றேன் அப்படின்னு சொல்றான். இவன் பேந்து பார்த்து முடிக்கிறா என்ன பண்ற அப்படின்னு சொல்லி. அங்கதான் சனாவும் வாங்கும் கூட பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. திரும்ப திரும்ப அடின்னு சொல்ல இவளுக்கு வேற வழி தெரியல, என்னடா பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அடிக்கலான்னு போறா. அவனும் அப்படியே கண்ணை மூடிட்டு போஸ் எல்லாம் கொடுத்துட்டு நிக்கிறான். ஃபர்ஸ்ட் டைம் அடிக்கிறா, டபால்னு வயத்துல பலமா குத்திட்டா. ஒரு எட்டு தள்ளி போய் நின்றுட்டான். அப்புறம் திரும்பவும் நிறுத்தாம இன்னொரு அடி அப்படின்னு சொல்றான். அப்பவும் கண்ணை மூடிட்டு அவன் பவரை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அந்த அடியும் பலமா விழுந்துச்சு. அவன் ஒரு வாரத்துல போய் விழுந்துட்டான். இதையுமே சீனியர் ஓரமா நின்று பார்த்துட்டு இருக்காரு. நான் இது ஒர்க் அவுட் ஆகும்னு நினைச்சேன், ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு சொல்ல சனா உடனே பிடிச்சிட்டா. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, ஹீரோயின் அடிக்கிறத எனர்ஜி வச்சு கண்ட்ரோல் பண்ணலாம் நினைக்கிறியா அப்படின்னு சொல்ல இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த வாங்குக்கு செம்ம கோவம் வந்துருச்சு. இன்னி என்னதான்டா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை தள்ளி விட்டுட்டு நீ இப்போ தடு, இப்போ மட்டும் அவனை தடுக்கல நீ செத்த அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அப்படி கையை தூக்கிட்டு குத்த வர்றான். சிவவும் கண்ணை மூடிட்டு திறந்தா அப்படியே அவனோட பவர் வாங்கோட கையை லைட்டா நிறுத்துது. இதை ஹெச்எம்மும் சென்ஸ் பண்றாரு. அப்படியே இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்த எபிசோட்ல சிவுக்கு பவர் வந்துச்சா, வாங்கும் சிவும் எப்படி சண்டை போடுறாங்க, யார் ஜெயிக்கிறாங்க, அந்த சங்குவோட சாவி யார்கிட்ட இருக்கு, கிடைச்சிச்சா, அதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை பை.